அபிமான எழுத்தாளர் ஜெயலட்சுமி கார்த்திகின் ஆடியோ நோவல் சேனல். கதைகளை ஆர்ஜே மெய்யம்மையின் இனிமையான குரலில் கேட்டு மகிழுங்கள். ஒவ்வொரு அத்தியாயமும் கேட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் செஞ்சிடுங்க. அப்போதான் கதைகளின் அப்டேட் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல கிடைக்கும். இப்போ வாங்க கதைக்குள்ள போகலாம். எழுத்தாளர் ஜெயலட்சுமி கார்த்திக் அவர்கள் எழுதிய இணை கோடுகள். கோடுகள் 27. நாம தீயால சூடு போட்டா அந்த காயம் கூட சீக்கிரமா ஆறிடும். ஆனா நம்ம நாக்கு அப்படிங்கிற சாட்டைய சுழற்றி நாம சொல்ற வார்த்தையால ஒருத்தர் மனசுல சுடுற மாதிரி பேசிட்டா அது காலத்துக்கும் ஆறவே ஆறாது. பொது மறையில் பொதிந்தவை. இணை கோடுகள். அத்தியாயம் 27. தன் புத்தகத்தில் முகத்தை புதைத்திருந்த ஹர்ஷி முறைத்து கொண்டு அமர்ந்திருந்தாள் அதித்தி. அதி, நீ எவ்வளவு முறைச்சாலும் எனக்கு அது தெரியாது. நான் உன்னை கவனிக்கல. உனக்கு உருப்படியா செய்ய எந்த வேலையும் இல்லையா என்று தலையை நிமிர்த்தாமல் சொன்னாள் ஹர்ஷி. நீ செய்யறது உனக்கே கிரேசியா இல்லையா ஹர்ஷி? யூ நீட் டு இன்ஃபார்ம் யுவர் ஃபேமிலி அபவுட் யுவர் கிட்னாப். சி அதி, அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. மோரோவர் எனக்கு சொல்ல விருப்பம் இல்ல. ஒரு முக்கியமான கட்டத்துல என்னைய காயப்படுத்தி இருக்காங்க. அதெல்லாம் உன்கிட்ட என்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. சோ லீவ் திஸ் மேட்டர் என்று கத்திவிட்டு அறையில் இருந்து வெளியேறினாள். அவள் விட்டு சென்ற மொபைலை வெறித்த அதித்தி சிறிய யோசனைக்கு பின் அதை எடுத்து குடைய ஆரம்பித்தாள். அதில் மொத்தமாக கல்லூரி நபர்களை தவிர 3 எண்கள் தான் இருந்தது. அவளின் அன்னை இந்து, கீதா ஆண்டி, பிரேமா, அவ்வளவே. பிரேமா அவளின் தோழியாக இருக்க வேண்டும் என்று நினைத்தவள் அந்த எண்ணை தன் செல்போனில் பதிவேற்றிக் கொண்டார். அவள் செல்போனை கீழே வைத்த நிமிடம் உள்ளே நுழைந்த ஹர்ஷி, அதே, உன்னை ஹர்ட் பண்ண எனக்கு விருப்பம் இல்ல, ஆனா என் பர்சனல் ஸ்பேஸ்ல இருந்து தள்ளி இரு என்று சொல்லிவிட்டு செல்போனை எடுத்துக்கொண்டு வெளியேறினாள். அவள் போவதை ஒரு இயலாமையோடு பார்த்த அதித்தி பிரேமாவுக்கு தான் யார் என்று முதலில் புலனத்தில் தகவல் தந்துவிட்டு அவளின் பதிலுக்காக காத்திருந்தாள். வெளியே வந்த ஹர்ஷியின் மனதில் திடீரென்று முணுமுணுப்பாக ஒரு வலி எழுந்தது. செல்போனில் சர்வாவின் செய்தி வந்திருப்பதற்கான பிரத்யேக ஒளி எழுந்தது. காஃபி சாப்பிடுவோமா குல்ஃபி என்று அனுப்பியிருந்தான் சர்வா, ஒரு சிரித்த முகம் உள்ள ஸ்மைலியோடு. அவள் முகத்திலும் புன்னகை ஒட்டி கொண்டது. எஸ், எப்போ என்று அனுப்பிவிட்டு கீழே கிடந்த கல்லை உதைத்து தள்ளினாள். இப்போவே டர்ன் பேக் என்று மெசேஜ் வந்ததும் ஆச்சரியம் கலந்த மகிழ்ச்சியுடன் திரும்பிய ஹர்ஷி கார்கோ 3/4 பேண்ட்டும் கையில்லாத கூடி டிஷர்ட்டும் அணிந்து பாக்கெட்டுக்குள் கை வைத்து ஒவ்வொரு அடியும் துள்ளலோடு நடந்து வரும் சர்வாவை அன்புடன் நோக்கினாள். இருவருக்குமான பிணைப்பு எப்படிப்பட்டது என்று இன்றளவும் அவர்களுக்கு விளங்கவில்லை. இருவரும் அவர்களை அவர்களாக அப்படியே ஏற்றுக்கொண்டனர். ஹர்ஷியின் பென்சில் பிட் ஜீன்ஸும் கருண் நீல டிஷர்ட்டுடன் சேர்ந்த ஓவர் கோட்டும் அவளின் காதில் கழுத்தில் எதுவும் இல்லாமல் நிமிர்ந்த நடையில் ஆண்மகனைப் போல நாணமே இல்லாமல் தன்னை நோக்கும் விழிகளைக் கண்டு அவன் கண்கள் சிரித்தது. அவளிடம் அவன் மனம் எந்த மாற்றத்தையும் எதிர்பார்க்கவில்லை. அவள் உடை, அணிமணிகள் அனைத்துமே அவளின் தேர்வு. அவளை அவளின் தைரியத்திற்காக, அவளின் நேர்மைக்காக காதல் கொண்டான் சர்வா. அது இப்போது இன்னும் பெருகியது. தன்னால் அவள் உயிருக்கு ஆபத்து என்று தெரிந்தும் அதை பெரிதுபடுத்தாமல் இயல்பாக இட்ஸ் ஆல்ரைட் சர்வா என்று சொன்ன அவளின் குணம் அவனை அவளிடம் பிக்தாக வைத்திருந்தது என்றால் அது மிகையல்ல. இருவரும் ஒருவரை ஒருவர் பார்வையால் விழுங்கியபடி அருகில் வந்தனர். எங்குல்ஃபி, விட்டா காஃபிக்கு பதிலா என்ன குடிச்சிடுவோ போல என்று அவளின் தோளில் தன் தோளால் இடித்தான் சர்வா. வாய் விட்டு சிரித்தவள், இது நல்ல ஐடியாவா இருக்கு, ஒரு காஃபி செலவு மிச்சம் என்று அவனுக்கு அருகில் உரசும் நெருக்கத்தில் நடந்தாள் ஹர்ஷி. சோ என்ன பண்ணலாம்? நம்ம 3 மாச பிளான் முடிஞ்சு போச்சு. அடுத்த லவ் பிளான் என்ன? என்னோட ஒலிம்பிக்ஸ் பார்க்க வரியா என்று அவளை நோக்கினான். நோ சர்வா, நான் அப்படி ப்ரொஃபைல் உள்ள பொண்ணு இல்ல. நீ ஒரு ஸ்டார். இனி செலிபிரிட்டி ஆக போற இந்த ஒலிம்பிக்ஸ்க்கு அப்புறமா. அது ரொம்பவே ஷோர். என்னால நீ போகிற எல்லா மேட்சுக்கும் நாட்டுக்கும்லாம் வர முடியாது. என்னால உன் மேட்சை ஒவ்வொரு முறையும் கேலரியில இருந்து பார்த்து கைத்தட்டலாம் முடியாது. எப்போ உன்னை ஃப்ரீ பண்ணுவாங்கன்னு பார்த்து ஷாப்பிங் போக முடியாது.
நான் இன்னாரோட ஒய்ஃப் அப்படின்னு ஷோ ஆஃப் பண்ணிட்டு இருக்க முடியாது. நான் அப்படிப்பட்ட பர்சன் இல்ல. நான் இந்த டாக்டர் படிப்பை படிக்க என்னெல்லாம் இழந்திருக்கேன்னு எனக்கு தான் தெரியும். நான் மேல எம்எஸ் படிக்கணும். பெரிய பெரிய சர்ஜரி எல்லாம் எனக்கு சாதாரணமா மாறணும். அதுக்கு நான் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். நிறைய பேருக்கு என் உதவி போய் சேரணும். நான் பெரிய பெரிய கனவுகளோட இருக்கேன் சர்வா என்று உணர்ச்சி வசப்பட்டவளாக ஹர்ஷி கூறியதும் தன் பாக்கெட்டில் இருந்து கையை எடுத்தவன் அவள் கையை இறுக்கமாக பற்றி கொண்டார். ஹே சில்யா, ஈவன் எனக்கும் ஆம்பிஷன்ஸ் இருக்கு. ஒருத்தரோட கனவு அவங்களுக்கு எவ்வளவு முக்கியம்னு தெரிஞ்சவனா. ஓகே, என்னைக்கும் உன் ஒர்க்கை விட்டுட்டு என்னோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்க மாட்டேன். யூ சேஸ் யுவர் ட்ரீம்ஸ், ஐ வில் பி வித் யூ ஃபார் எவர் என்று அவள் கண்களை பார்த்து கூறினான். அது அவள் மனதின் அடி ஆழம் வரை சென்று சர்வா மீதான காதலின் அஸ்திவாரத்தை மேலும் பலப்படுத்தியது. இந்திய பெண்களின் உச்சபட்ச கனவாக இருக்க வேண்டியது அவள் குடும்பத்தை அவள் வழிநடத்துவதும் அவர்களுக்கான பணிவிடைகளை செய்வதும் தான் என்று வரையறுக்கப்பட்டிருக்க, நீயாக இரு, உன் கனவுகளுக்காக நான் துணை நிற்கின்றேன் என்று சொல்வது அவ்வளவு சாதாரணமானது அன்று. சர்வா அவள் மனதில் சிம்மாசனமிட்டு அமர்ந்து விட்டான். அவன் அவள் கரங்களில் கொடுத்த அழுத்தம் அவள் மனதில் இத்தனை நாட்களாக அழுத்தியிருந்த அழுத்தத்தில் இருந்து அவளை வெளியே கொண்டு வந்திருந்தது. மௌனமாக அவன் தோளில் தலை சாய்ந்து கொண்டாள். அவனும் அவள் தலையில் தலை சாய்ந்து கொள்ள இருவரும் பேசியபடி அருகில் இருந்த உணவகத்தை அடைந்தனர். இதுதான் என் வீட்டு நிலை சர்வா. உனக்கு கேட்க விருப்பம் இல்லைனாலும் சொல்ல வேண்டியது என் கடமை, நான் சொல்லிட்டேன் என்று தோள் குலுக்க, நீ இன்னும் கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாம் குல்ஃபி. அவங்களுக்கு முடிவெடுக்க உரிமை இருக்குன்னு நீ சொல்றது உனக்கு சரினா, அப்போ அவங்க எடுத்த முடிவை பிளேம் பண்ண உனக்கு உரிமை இல்ல தானே? திங்க் பண்ணுடா. நம்ம மனுஷங்களை நாமளே காயப்படுத்த கூடாது. எனக்கு தெரிஞ்சு இங்க அது மட்டும்தான் 2 சைடும் நடந்திருக்கு. எப்போ இதெல்லாம் ரிப்பேர் பண்றது? ஏன்னா உன் படிப்பு, அப்புறம் உன் வேலை, நம்ம வாழ்க்கைன்னு இனிமே நீ ஓட தான் நேரம் இருக்கும். இனிமே நீயே ஆசைப்பட்டா கூட அந்த பழைய அழகான நாட்களை திரும்ப கொண்டு வர முடியாது. யோசிச்சு என்ன தோணுதோ செய்ய. நான் உன்னை எதுக்கும் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன் என்று சொல்லி ஆர்டர் செய்த காஃபி வந்ததும் வேறு விஷயங்கள் பேசி இருவரும் விடை பெற்றனர். சர்வா கிளம்பியதும் ஹர்ஷி தலைக்குள் அன்றைய பேச்சுக்கள், எது அவள் வாழ்க்கையை மாற்றியதோ, எது அவளை கடுமையானவள் என்பதில் இருந்து மிகவும் கடுமையானவள் என்று மாற்றியதோ அந்த நாளில் சென்று நின்றது. உனக்கெல்லாம் குடும்பம் மேல அக்கறை இருந்தா இப்படி பேசுவியா? ஆம்பளை பையன் மாதிரி வளர்ந்துட்டா நீ அப்படி ஆக முடியுமா? இதுதான் நம்ம வாழ்க்கைனா அதை ஏத்துக்கிட்டு வாழ பழகணும். மாட்டேன், முடியாதுன்னு சுயநலமா நினைச்சா இனி என் முகத்துல கூட முழிக்காத. எனக்கு என்ன செய்யணும்னு தெரியும். கணீர் என்று ஒலித்த அந்த குரல் இன்று கூட அருகில் கேட்பது போல உடலில் சிலிர்ப்பை ஏற்படுத்தியது. கண்ணீரை வெளியிட மாட்டேன் என்று பிடிவாதமாக இருந்த கண்கள் இமைகளை அழுத்தமாக மூடி திறந்தது. சர்வா சொல்வது சரிதான். பேசி பேசி ஒருவரை ஒருவர் காயப்படுத்திக் கொள்கின்றோமே ஒழிய ஒருபடியாக எதுவும் இல்லை என்று தோன்றியது அவளுக்கு. ஆனால் அவன் சொன்ன ரிப்பேர் பார்க்கும் நேரமாக இப்போது அவளுக்கு தோன்றவில்லை. சில காயங்கள் ஆறிய பின்புதான் அதிகம் வலிக்கும். அப்படியான காயம்தான் ஹர்ஷி மனதில் இருக்கிறது. அதற்கு காலம்தான் சிறந்த மருந்து. சித்தார்த்தும் சுக்லாவும் அன்று சுஷாந்தை வர சொல்லி அழைப்பு விடுத்திருந்தனர். சுஷாந்த் அதை தனியாக எதிர்கொள்ள முடியுமா என்று தெரியாமல் ஹர்ஷி கட்டாயப்படுத்தி அழைத்து வந்திருந்தான். அவனுக்கு சுக்லா சென்னையில் இருப்பதை பற்றி இதுவரை தெரியாததால் சித்தார்த்தை ஹோட்டலில் சந்திக்க போகிறோம் என்று நினைத்து அவளுடன் அங்கே வந்திருந்தான். ஆனால் கதவை சுக்லா திறந்ததும் ஸ்தம்பித்து போனான். அவனால் நிற்க முடியாமல் கால்கள் பலமிழந்து போனது. வலதுபுறமாக சரிந்தவனை தாங்கி நிறுத்தினாள் ஹர்ஷி. அவளுக்கு சுக்லா யாரென்று தெரியாததால் எந்த உணர்வையும் முகத்தில் காட்டாமல் நிற்க அவர் இருவரையும் உள்ளே வரும்படி அழைத்தார். பாப்பா, லெட் மீ எக்ஸ்பிளைன் என்று அவர் பின்னோடு ஓடிய சுஷாந்த் ஹர்ஷியின் கண்களுக்கு சிறுவன் தன் தவறுக்கான மன்னிப்பை பெற்றோரிடம் வேண்டி நிற்பது போல தெரிய அவள் இதழ்கள் அவளை அறியாமல் விரிந்தது. அவளை அங்கே எதிர்பார்க்காத சித்தார்த், நீ எங்கம்மா, எங்க வந்த என்று கேட்டதும், இல்ல சார் தான் வர சொன்னாரு என்று சுஷாந்தை பார்க்க,
அங்கிள், நான் உங்ககிட்ட கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல விருப்பம் இல்லைன்னா அத நீங்க என்கிட்ட சொல்லி இருக்கலாம். என் பப்பா கிட்ட பேசி, ஓ காட் பப்பா, ஐ டிடன்ட் மீன் டு ஹர்ட் யூ. நான் திடீர்னு புதிரா தெரிஞ்ச என் பிறப்ப தெரிஞ்சுக்கத்தான் விரும்பினேன். என்ன தப்பா நினைக்காதீங்க ப்ளீஸ் என்று பாலகனாய் தந்தையிடம் வேண்டினார். பேட்டா, காம் டவுன். ஒன்னும் இல்ல. அந்த உண்மையெல்லாம் உனக்கு தான் தெரியாது, ஆனா எனக்கு தெரியும் தானே. சித்தார்த் சரியான காரணங்களுக்காகத்தான் என்னை கூப்பிட்டு பேசினார். இதுதான் சரியான நேரம். நாங்க சொல்றத நீ தெளிவா புரிஞ்சுக்கிட்டா போதும் என்று சுக்லா மகனை அணைத்து கொண்டார். சாரி பப்பா என்று அவரை இறுக்கமாக அணைத்து கொண்டான் சுஷாந்த். வா உட்காரு என்று அவனை ஒரு சோஃபாவில் அமர்த்தியவர் ஏதோ பேச துவங்க இடையிட்ட சித்தார்த் ஹர்ஷியிடம், இது முழுக்க முழுக்க எங்க குடும்பம் சம்பந்தப்பட்டது, இஃப் யூ டோன்ட் மைண்ட் என்று சொன்னதும் ஹர்ஷி, சாரி அங்கிள் என்று எழுந்து விட்டாள். அவள் வெளியேற நினைத்து நகர்ந்ததும் அவளின் கரம் பற்றிய சுஷாந்த், அங்கிள், ஷிகாக்கு தெரியாம என் வாழ்க்கையில இனி எந்த ரகசியமும் கிடையாது, அவ இங்கேயே இருக்கட்டும் என்று சொல்லி அவளை அமர்த்த முயன்றான். ஆனால் அவன் வார்த்தைகள் சொன்ன செய்தியில் உள்ளே ஒரு வலி எழ, இல்ல சார், நான் கிளம்புறேன் என்று வேகமாக சென்று விட்டாள். அவள் போவதை கையாளாகாத உணர்வுடன் கண்டவனிடம் வந்த சித்தார், டு யூ லவ் ஹர் என்று கேட்டு அவன் பதிலுக்காக முகம் பார்த்திருந்தான். அ லாட் அங்கிள் என்று அவன் கரம் பற்றி சொன்ன சுஷாந்திடம் வந்த சுக்லா, அங்கிள் இல்ல அப்பா என்று திருத்தியதும் சுஷாந்த் பேயறைந்தார் போல நின்றான். இணையுமா, தீயினார் சுட்ட பொன் உள்ளாரும் ஆறாதே, நாவினார் சுட்டவடு. குறள் 129. இப்பகுதி நிறைவுற்றது. இந்த கதையை பற்றிய உங்கள் கருத்தை கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களை போலவே கதை கேட்க விரும்பும் நட்புகளுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த அத்தியாயத்தில் உங்களை சந்திக்கிறோம்.